நாட்டியை உலுக்கிய வித்தியா கொலை வழக்கு தீர்ப்பு விரைவில். மாணவி சிவலோகநாதன் வித்தியா கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மனு மீதான தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் என்று அறிவித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐவரடங்கிய நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் குறித்த மனு இன்று அழைக்கப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வித்தியா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ்குமார் உள்ளிட்ட குற்றவாளிகளால் குறித்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் மாணவி சிவலோகநாதன் வித்தியா 2015ஆம் ஆண்டு கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அந்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் வழக்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. இறுதியாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் உள்ளிட்ட மூவரடங்கிய நீதிபதிகளால் பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.